ஹல்லேலூயா. தேவன் அவருடைய ஜனங்களுக்கு செய்கிற நன்மை நிமித்தம், அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தின் நிமித்தம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவரை பார்த்து பயந்து நடுங்குவார்களாம். அவ்வளவு நன்மை, அவ்வளவு சமாதானம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய செய்கிறவர். அதை பார்த்து நடுங்குகிற அளவுக்கு, பயந்து நடுங்குற அளவுக்கு இருக்குமா? அவர் அன்பினாலே செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. யூதாவின் சிறையிருப்பை திரும்ப பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிறவர், முன்னிருந்ததை போல அவர்களை மறுபடியும் கட்டுவித்து அவர்களை நாட்டுகிறவர், அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர், அவர்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எரேமியா 33வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் 6வது வசனத்தில் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சத்தியம், வழி, ஜீவன் இயேசு கிறிஸ்து. நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னது மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார். அவ்வளவு பாவங்கள், சொல்ல முடியாத பாவங்கள், எண்ண முடியாத பாவங்கள், துரோகங்கள் அவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்றைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே நின்று கொண்டிருக்கிறோம். அவர் பாராட்டின நன்மை ஏராளம். அதை கண்டு நாம் பயந்து நடுங்கணும். அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் எப்பொழுதோ முன்குறித்தது, எப்பொழுதோ மொழிந்ததை நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றி இருக்கிறீர். வார்த்தையினால் சொன்னது வார்த்தை மாம்சமாகி அவருடைய கரத்தினால் நிறைவேறினது. அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், கடந்து வந்த பாதைகளில் எங்களோடு கூட உண்மையாய் இருந்தவர், எங்களை சிட்சித்த அதே தகப்பன் இன்றைக்கு எங்களை பெரிய தீமையிலிருந்து விலக்கி, பெரிய தீங்குகளை எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து விலக்கி எங்களை ரட்சித்து மறுபடியும் எங்களை கட்டுவைக்கும் தேவனாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. இந்த மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உம்மை நோக்கி அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அருகில் இருக்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் படகில் நீர் இருக்கிறீர். அலைகள் மேற்கொள்ளாது, புயல் மேற்கொள்ளாது அப்பா. இறைச்சலாய் இருக்கிற அலைகளை அமர செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவித்து அதை நிறைவேற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டியின் சத்தத்தில் பிரியப்படுகிற தேவன், இன்றைக்கு எங்களுடைய துதியின் சத்தத்திலே தேவரீர் நீர் பிரியப்பட போகிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் ஏகமாய் உம்மை துதித்து, உம்மை பாடி, கீர்த்தனம் பண்ணி, எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். நீர் நல்லவர், நீர் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்மை உள்ள தேவன். நீர் நீதிமான், நீ நீதி செய்கிறவர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் ராஜா. 6 மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தீரே, அதற்காக நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா நான் நன்றி சொல்கிறேன் ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லை நான் ஒன்றும் இல்லை. அப்பா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அப்பா நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும்
அப்போ உம்முடைய சுத்த கிருபை ராஜா, வேறொன்றும் இல்லை. எங்கே இருவர் மூவர் கூடி அவருடைய நாமத்தினாலே துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதோ நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிப்போமா? அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். இது அவருக்காக கொடுக்கப்பட வேண்டிய நேரம், ஒப்புரவாக வேண்டிய நேரம், உடன்படிக்கையின் நேரம். அப்பா, எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. அப்பா, என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீர் என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவர். ஆமேன். இனியும் நடத்த வல்லவர் தானே? ஆமேன். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மழையாய் நம் மீது அவருடைய அபிஷேகத்தை பொழிய பண்ணுகிற தேவன். உணர்ந்து பாடலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவர் அவர் ஒருவர் தானே. அப்பா, எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய ஆவியானது எங்கள் மீது படுவதாகன்னு சொல்லுங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தொடுங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க. அவர் தொட்டால் போதும், எல்லாம் மாறும். பலவீனங்கள் நீங்கும், சுகவீனங்கள் நீங்கும். சுகத்தை தருகிற தேவன், பலத்தை தருகிற தேவன். விசுவாசத்தோடு பாடலாமா? அபிஷேகத்தை ஊற்று கொண்டிருக்கிறீர் ராஜா. எங்களை தொட்டு கொண்டிருக்கிறீர் ராஜா. தொடுகிற வேலையில தாமே அப்பா எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடலாம். அவர் மென்மையான தேவன். அவர் ஊற்று தண்ணீரை ஜீவநதியாக ஆனந்த தைலமாய் நம் மீது ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாடலாமா? அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் யுத்தம்
வறண்ட நிலங்களிலே நீரூற்றை உண்டாக்கின தேவன். ஆமென். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஒரு முறை ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மழையாய் பொழிகிற தேவன். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடம், எந்தெந்த பகுதி வறண்ட நிலமாக இருக்கோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, அந்த வறண்ட நிலத்தை அப்பா நீர் ஆறுகளாய் மாற்றுகிற தேவன் ராஜா. அப்பா, என்னை நீர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிற தேவன் என வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. நம்மை இளைப்பாற செய்கிற தேவன். ஆமென். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். நமக்காக ரத்தம் சிந்தின தேவன் அல்ல, நமக்காக காயம்பட்ட தேவன், நமக்காக வாதைப்பட்ட தேவன். அப்பா, உமக்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ராஜா? நன்றியை மாத்திரம் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கொஞ்ச நேரம் துதிப்போமா? வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, நன்றி 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 ராஜா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்கள் எங்களை விட்டு விலக்கின தேவன் ராஜா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக வாழ்ந்தீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர்,
எங்களுக்காய் மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அப்பா, நீர் வரும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. தைரியமாய் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை நிறுத்துங்கன்னு சொல்லுங்க அப்பா. விட முடியாத பாவங்கள் ஏதாவது இருந்தா அப்பா இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க அப்பா. என்னை என்னை அப்பா மாற்றுங்க, முற்றிலுமாய் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய ரத்தமானது ஊடுருவி பாயட்டும் ராஜா. அப்பா, நீர் எங்களை தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகளும் யாரு? பரிசுத்தர் தான். ஆனா நம்ம பரிசுத்தர்னு சொல்லிக்கிறதுக்கு எம்மாத்திரம்னு தெரியல. ஆனா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அவர் நமக்கு முன்மாதிரியை காட்டிட்டு போயிருக்கிறார்ல, அந்த முன்மாதிரியை அப்படியே பின் சென்று நாமளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் இருப்போம். பாடலாமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே,
எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தேய்க்கப்படும் பரிசுத்த ரத்தமே தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே நமக்காய் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நம்மளுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் ஏற பண்ணுகிற தேவன். அமேன். பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னுடைய கால் வலிக்குது ராஜா, என்னுடைய கை வலிக்குது, அதை இந்த வேலையில தொட்டு எனக்கு சுகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உணர்ந்து சந்தோஷமா இந்த பாடலை பாடலாம். ஒரு புதிய பாடல் தான், கற்றுக்கலாம். ஈஸி டியூன் தான், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நினைத்து பார்க்காத அவர் செய்த உயரங்களுக்கு நித்தமும் நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அமேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். நமக்கு தீங்கு செய்த நினைத்தவர் முன் நம்மளை என்ன பண்ணாரா? தழை தோங்க செய்த. எத்தனையோ பேர் நமக்கு எதிரிட்டு வந்திருக்கிறாங்கல்ல நம்மளுடைய வாழ்க்கையில். இன்னமும் கூட நம்ம எதிரிங்க நமக்கு கண் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீர் எனக்காக வழக்காடுவீர் ராஜா, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர்னு சொல்லுங்க. நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம், எதுவும் பேச போகிறதில்ல. ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்து நம்மளுடைய தலையை உயர்த்த போகிறார். அமேன். God turns adversity into blessing, shielding us from harm. அமேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது யார்கிட்ட சொன்னது தெரியுமா? யோசேப்பு அவனுடைய சகோதரர்களிடத்துல சொன்னார். சகோதரர்கள் எத்தனையோ விரோதமான காரியங்கள் யோசேப்புக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் ஒன்னே ஒன்று தான் செஞ்சார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தார். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க ராஜா, எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், அவர்களுக்கு முன்பாக என்னுடைய தலையை நீர் உயர்த்துங்கன்னு சொன்னார்ல. அந்த தாழ்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தலையை உயர்த்த போகிறது. பாடலாமா? சந்தோஷமாக பாடலாமா? நன்றி தான் சொல்லணும். ஏன்னா 6 மாதம் கண்ணின் மணி போல நம்மளை அற்புதமாய் நடத்தின தேவன், நம்மளுடைய தேவைகளை சந்தித்த தேவன், வீட்டில் இருக்க அப்பம் தண்ணீர் எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன்ல நன்றி சொல்லி பாடுவோமா? கைகளை தட்டி பாடுவோம். மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்வே. ஆண்கால்களை தந்திரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தமோயாமல் பாடுவேன் நன்றி
தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே, தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றினீ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றினீ, நன்றி 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 நன்றி, கைகளை வெட்டி நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி, கைகளை வெட்டி நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் என்னை அழித்திட விடவில்லையே, எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் என்னை அழித்திட விடவில்லையே, இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சக நீர் என்று அறிய வைத்தீர், இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சக நீர் என்று அறிய வைத்தீர், நன்றி 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 நன்றி,
உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் சீர்குலைந்த திட்டங்களை சிதறாமல் திருப்பி நம்மளை கொண்டு வருகிற தேவன். ஆமென். எதிர்பார்த்த காரியம் நடக்கலையா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னுடைய திட்டம் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கு ராஜா. அதை ஏற்ற வேலையில நீர் அருமையாய் செய்து முடிப்பென வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அதை நான் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ளணும் ராஜா. அப்ப அதை குறித்து நான் முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே. உம்மிடத்துல கோபப்படக்கூடாது ராஜா. உம்மிடத்துல நான் வேதனைப்படக்கூடாது. என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் சீரமைத்து தந்த தேவன். ஆமென். He restored our broken plans. நம்மளுடைய உடைந்த திட்டங்களை உருவாக்கி நம்மிடத்தில் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமென். யோசிச்சுக்கிறீங்களா? என்னுடைய திட்டம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னுடைய திட்டம் உம்முடைய கரத்தில் இருக்கு, உம்முடைய சமூகம் முன்பாக இருக்கு ராஜா. நான் அதை குறித்து கலங்க போறதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாருங்க. யெகோவா ஈரே அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். யெகோவா ஷம்மாவாய் நம் மத்தியில் எப்போதும் கூட இருக்கிற தேவன். யெகோவா ரஃபாவாய் நமக்கு எப்போதும் சுகம் தருகிற தேவன் அல்ல. ஆமென். இந்த மாதம் முழுவதும் நடத்தினீர் அப்பா, இனிமேலும் நடத்த போகிறீர் ராஜா. கடந்த 6 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தீரே. இந்த 7வது மாதத்தையும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த துதியிலே கர்த்தர் மகிமை பெற்றிருக்கிறார். நாம் பாடின வண்ணமாக அநேக வாக்குத்த வசனங்களோடு கூட நிறைந்த அந்த பாடல் நமக்கு ஆறுதலை கொடுத்திருக்கும். நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த துதி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் இந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 92 மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 92. சகோதரி மிஸ்ஸஸ் ஷாலினி ஜெஃப்ரி அவர்களை முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாளிலே தேவாலயத்திற்கு வந்து தேவனை கனப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற அந்த ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் தேவன் இன்றைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் மனதில் விரும்பி இருந்தாலும் இன்றைக்கு அது அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். சிலர் இதை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அவருடைய வீட்டிலே நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். ஆமேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லோரும் சத்தமாய் ஒன்றாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து நாம் வாசிப்போமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னும் ஒரு முறை வாசிப்போம்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். இயேசுவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், அவருடைய போதனைகளை கவனித்து பாருங்கள், அவருடைய சாட்சியை கவனித்து பாருங்கள், அவருடைய தியாகத்தை கவனித்து பாருங்கள், அவருடைய அழைப்பை கவனித்து பாருங்கள். அவரை நாம் கவனித்து பார்க்க பார்க்க இன்னும் அவர் மீது நமக்கு அன்பு அதிகமாகிறது. அவரை அதிகமாய் நாம் கவனித்து பார்க்க பார்க்க இன்னும் அவர் ஒரு ஆழமான ஒரு மனித குமாரனாக, நமக்கு தேவகுமாரனாக வெளிப்படுகிறார். அவரை கவனித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கடையில் இருக்கிற ஒரு பொம்மையை நாம் கவனித்து பார்ப்பதை போல, அல்லது ரோட்டில் நடந்து கொண்டு போகிற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதரை நாம் கவனித்து பார்க்கிறதை போல நாம் பார்ப்பதில்லை. அவரை நாம் கவனித்து பார்க்கும்போது அவரோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் நம்மீது கொண்டு வந்திருக்கிற பெரிய மாற்றங்கள், இவைகள் எல்லாம் தான் நாம் இன்னும் அவரை அதிகமாய் கவனிப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கிறது. அவர் என் வாழ்க்கையில இடைப்படாமல் இருந்திருந்தால், இந்த இயேசு கிறிஸ்து என்ற அப்போஸ்தலனுடைய மகா பிரதான ஆசாரியனுடைய அறிமுகம் என் வாழ்க்கையிலே கிடைக்காமல் போயிருந்தால், இந்த இயேசு என்ற நாமத்தை இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் காதில் அந்த பேர் கூட கேள்விப்படலை, ஆனால் அந்த பெயர் ஒருவேளை என் காதுகளிலே கேள்விப்படாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு இருளிலே இருந்திருப்போம், அஞ்ஞானத்திலே இருந்திருப்போம், பாவ பழக்க வழக்கங்களே இருந்திருப்போம், மனம் போன போக்கிலே வாழ்ந்திருப்போம். வாழ்க்கையிலே எவைகளை முதன்மைப்படுத்த வேண்டுமோ அவைகளை முதன்மைப்படுத்தாமல், எவைகளை நாம் முன்னேற்றப்பட வேண்டுமோ அதெல்லாவற்றையும் விட்டு மற்ற காரியங்களை நாம் கவனித்து கொண்டிருந்திருப்போம். இன்றைக்கும் மனிதர்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் எப்படி பணம் பண்ணலாம், எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி இன்னும் லாபம் சம்பாதிக்கலாம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பல விளையாட்டுகள் களியாட்டங்களிலே தங்கள் நேரங்களை செலவு பண்ணுகிறார்கள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எதையாவது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நீங்களும் நானும் ஒருவராகத்தான் இருந்திருப்போம். ஆனால் எப்பொழுது இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி, திரும்பியும் சொல்கிறேன், பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகும்படி இந்த ஆத்தும நேசர் நம்மை சந்தித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையை தொட்டாரோ, நமக்கு அறிமுகமானாரோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அதனால தான் இந்த ஓய்வு நாள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். இல்லைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பல காரியங்களை செய்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்ல நாள். நிம்மதியாக நல்லா தூங்கலாம். 11 மணிக்கு எழுந்திரிச்சு 12 மணிக்கு எழும்பி மத்தியான சாப்பாட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கலாம். மற்றவங்களை விசிட் பண்ண போகலாம். ஒரு சினிமா தேட்டரில் உள்ளே போய் உட்காந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஏசி தேட்டரில் அப்படியே உட்காந்து சாஞ்சி பார்த்தா, இங்கே கவனிக்கணும், அங்கே கவனிக்கலாம், கவனிக்க வேணாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இந்த ஆத்தும நேசருக்காக நான் வாழ்வேன் என்று வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை, எவ்வளவு இறக்கம். நம்ம வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் நம்ம எல்லாருக்குமே நம்முடைய இயல்பான குணம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம ட்ரூ நேச்சர், இயல்பான குணம் எல்லாருக்கும் இருக்குது, உள்ளான மனுஷன். ஆனால் அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணுறான்? நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனுஷன் ஒன்றுமில்லாமல் போகிறான். ஏன்னா நமக்குள்ளே வந்த இந்த தேவகுமாரனுடைய குணாதிசயங்கள் அந்த உள்ளான மனுஷனை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது. சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா உன்னை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, நான் மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததா உன்னை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா. நான் என்ன சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும். கண்டிப்பாக நமக்குன்னு உள்ள ஒரு குணம் இருக்குது.
அந்த பழைய மனுஷன் சில நேரத்தில் தலை காமிக்கிறான், அதனால் அவன் இன்னும் நமக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்மை சந்தித்த இந்த ஆத்தும நேசருடைய குணாதிசயங்கள், அவர் நம்மிடத்தில் இந்த எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள், இது எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் வைத்து மறுரூபப்பட அனுதினம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமீன். மறுரூபப்படணும். கிருபையின் மேல் கிருபை, இரக்கத்தின் மேல் இரக்கம், தயவின் மேல் தயவு, பலத்தின் மேல் பலன், வல்லமையின் மேல் வல்லமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை. மறுரூபப்படணும். அந்த வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாவம் செய்யும்போது உள்ளுக்குள்ள உணர்வு வருகிறது. முன்னாலாம் பாவம் செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு தப்பு செஞ்சால், ஒரு தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டா கூட எங்கேயோ குத்துது. ஏன் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? அந்த பிள்ளைகள் ஆன போது நம்ம வாழ்க்கை மாறிவிட்டது. நிறைய விஷயம் மாறிடுச்சு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஃபுல்லாக முழுசு ஆகலை. இன்னும் மறுரூபம் என்பது இன்னும் நடக்கணும். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், இன்னும் நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. a long way to go. இப்போ இந்த வசனத்தை திருப்பி இன்னொரு முறை வாசிங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன சொல்றாருன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை யாராக அழைத்திருக்கிறார்? பரிசுத்த சகோதரராய் அழைத்திருக்கிறார். ஏன் வெறும் சகோதரர்னு போட்டிருக்கலாமே, பிள்ளைகள்னு போட்டிருக்கலாமே, சுதந்திரவாளிகள் என்று போட்டிருக்கலாமே. அங்க ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். ரொம்ப தெளிவாக வார்த்தை சொல்லுது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மறுரூபம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அபிஷேகிக்கப்பட்டவர், மகா பிரதான ஆசாரியர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மகா பிரதான ஆசாரியராக தேவனால் நியமிக்கப்பட்டவர். லேவி வம்சத்தில் வரலை, லேவி கோத்திரத்தில் வரலை. பொதுவாக ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலாம் வருவாங்க. லேவி கோத்திரத்திலேருந்து வராதவர்கள் ஆசாரியர்கள் கிடையாது, ஆசாரியர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மகா பிரதான ஆசாரியராய் அவர் அபிஷேகிக்கப்பட்டார். மற்ற ஆசாரியர்கள் எல்லாம் மற்றவங்க பாவத்துக்காகவும் அவங்க பாவத்துக்காகவும் பலியிடுவாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு முறை ஒரு வருடத்தில் பிரவேசிக்கிற அந்த பிரதான ஆசாரியனும் கூட கையில் எடுத்துக்கொண்டு போகிற ரத்தத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? ஜனங்களுக்காக அவன் பலியிட்ட அந்த ரத்தமும் தன் பாவத்துக்காக அவன் பலியிட்ட அந்த ரத்தத்தையும், ரெண்டு ரத்தத்தையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போவான் உள்ள. ஆனால் இவரோ முழு உலக பாவத்துக்கும் பரிகாரம் செலுத்தி என்ற ஒரு குற்றமும் இல்லாதபடி, பாவமும் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம் பாவங்களுக்கு அங்கே பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. மகா பிரதான ஆசாரியனே பலியான, ஆட்டுக்குட்டியான பலியான சம்பவம் இங்கே ஒரு இடத்துல தான் நடக்குது. அவர் மகா பிரதான ஆசாரியர், பலியிடுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டவர். ஆனால் அவரே பலியாகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆமீன். அவரை கவனித்து பாருங்கள். மனுஷரை கவனித்து பார்த்தா 1000 ஓட்டைகள் இருக்கும். நம்ம ஒரு சிலர்கிட்ட பழக ஆரம்பிப்போம். அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும், அவங்க ரொம்ப எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அவங்கள ரொம்ப நமக்கு பிடிக்கும். ஆனால் கிட்ட நெருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டைகள் நமக்கு தெரிய வரும். அவர்கள் கிட்ட நெருங்க அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டை நமக்கு தெரிய வருகிறதுன்ற ஒரு சம்பவம். அதே போல் நம்ம கிட்ட நெருங்க நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டைகள் அவர்களுக்கு தெரிய வரும்.
அப்போ என்ன நடக்குதுச்சா, இவங்க இவ்வளவு தானா என்னவோ நினச்சிருந்தேன் என் மனசில். மனிதர்களோடு நாம் வைக்கிற உறவில் அநேக நேரத்தில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் வருகிறது. மனுஷரிடத்தில் எதிர்பார்ப்புகள் அநேக நேரத்தில் நமக்கு மனசில் வேதனைகளும் தோல்விகளும் தான் வருகிறது. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, யாரையுமே நம்ம நம்பக்கூடாது, யாரு மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது, யாரையுமே நம்ம தேடி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருதய கடினம் அநேக வேளைகளிலே வந்து விடுகிறது. அருமையான தெய்வச்சரிமை. ஆனால் இவரை, இந்த மகா பிரதான அப்போஸ்தலரையும் மகா பிரதான ஆசாரியரையும் நோக்கி பார்க்கும்போது அவர் மீது நமக்கு அன்பு பெருகுகிறது. ஏன் தெரியுமா, இன்னும் அதிகமாக இவர் இப்படிப்பட்டவரா, இன்னும் இப்படிப்பட்டவரா ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, நாம் அவரை கவனித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம். இங்கே ஒரு புக் மார்க் ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம திரும்பி இங்கே வரப்போகிறோம். அதுக்கு முன்னால் 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளும். கடைசி வசனத்தை நம்ம வாசிப்போம். கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் கடைசி 2 வசனம். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன காரணம்? அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானார். சிலுவையிலேயோ எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானார். அவர் மன்னிக்காத பாவமே இல்லை. இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு தாங்க நாங்கள் போய் சிலுவையில் அறையப்படுவேன்னு சொல்லலை. எல்லா பாவத்துக்கும் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் அவர் கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்தார். அதனால அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பார். அந்த பரிசுத்தம் அங்கேயும் வருது. அவர் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமீன், ஹல்லேலூயா. அதை நம்ம ரொம்ப அழகாக தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஆமீன். சரி, இப்போது இந்த 1ஆவது அதிகாரம், அதை கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. பார்த்தீங்களா, திரும்ப அதே தான் சொல்கிறாரு. எங்கே எழுதினாலும் அதை தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருனாக்கா, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆமீன். அது மட்டுமல்ல, அதோடு அங்கே ஸ்டாப் ஆகலை. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. ஆமீன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரா? பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்ன சந்தேகமும் இல்லை. நம்மை பார்த்து நீதிமான்கள், ரோமரில் நீங்கள் அடிக்கடி வாசிக்க, ரோம நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கே கஷ்டமாக இருக்கும். எனக்கா இந்த டைட்டில்? ஆனால் ஆமாம், அதுதான் டைட்டில். ஏன்னா எப்பொழுது என்னுடைய பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்படுகிறதோ அப்போது நான் மன்னிக்கப்பட்ட பிறகு நான் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவன், பரிசுத்தவான், நீதிமான். ஆனால் அங்கே ஸ்டாப் ஆகுறதில்லை. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் சொல்லி முடிச்சிட்டாரு. அது ஏன்னா கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி விட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீங்கன்னா, நாம் எப்பொழுது ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார், பரிசுத்தவான்களாக்கி விட்டார் என்பது உண்மைதான். ஆனால் நாம் தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் நாம் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது தான் பரிசுத்தமாக இருக்கும்படி, பரிசுத்தவான்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பரிசுத்தம் தொடரணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அப்போ இந்த பரிசுத்தம் எப்படி வரும்னா, சோதனைகளுக்கு நம்ம ஜெயிக்கணும், சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். சோதனை வரும்போது
நமக்கு தெரியணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் சொல்லுங்களேன் மெல்லை குரல் கண்டிப்பாக கேட்கும் காதில். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், மகனே இது உனக்கு வேண்டாம், மகளே இது உனக்கு வேண்டாம், இது ஒரு கொஞ்சம் உனக்கு பிரச்சனை ஆகும், இது வேண்டாம். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். பரிசுத்தத்தை நாடி நாம் போக வேண்டும். அப்போ பரிசுத்த வாழ்க்கையை தொடரணும். பரிசுத்த வாழ்க்கை தொடர முடியாமல் நிறைய சோதனைகள் இருக்கிறது இந்த உலகத்தில். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, வாலிப பிள்ளைகளுக்கு தான் சோதனை இருக்குது, பரிசுத்தத்துக்கு சோதனை இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் அந்த சோதனை இருக்கிறது. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது சோதனைக்கு என்ன செய்யணும், நம்ம எதிர்த்து நிற்கணும். சோதனைக்கு எதிர்த்து நிற்கணும்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஏராளமாய் நமக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தைங்க இருந்தால் தான் அந்த வார்த்தை நம்மோடு கூட சேர்ந்து போராடும். தேவனுடைய வார்த்தை இல்லை, ஆவியின் அபிஷேகம் இல்லை அப்படின்னா ஈஸியாக போயிடும், ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று, என்ன ஆகிடப்போது பார்த்துக்கலாம், எல்லாம் வாழ்கிறாங்க, என்ன எல்லாம் பெரிய பரிசுத்தவான்களா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும். என்ன நான் மனுஷன் இல்லையா, எனக்கு பலவீனம் இருக்காதா, நானும் மற்றவங்களை போலத்தானே. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஊறி போயிருந்தா, ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, இல்லை இதுக்கு எதிர்த்து நான் போராடணும்னு சொல்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வரும். உலகத்திலும் உலகத்தில் இருப்பவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரேன்னா, உலகம் என்றால் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். யோவான் சொல்றார். கண்களின் இச்சை, பார்க்க 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 ஓயாமை பார்த்து 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 கண்ணே வலிச்சிடும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கையில் ஒரு சின்ன பெட்டி வந்துருச்சு, இப்படி திரௌபதியுடைய சேலை மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே திருப்தியே வராது. நடுராத்திரி எஞ்சி பார்க்குறது, தூங்க வேண்டிய நேரத்தில் எஞ்சி பார்க்குறது, பார்த்து என்ன கிடைச்சிது, கிடைக்கல. திருப்தி அடையாத 4 பைபிளில் இருக்கு. அதில் ஒன்று பாதாளம், போய்கிட்டே இருக்கும். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், எங்க இந்த பாதாளம் நரகம் அங்கே உள்ளே போகணுமா, கீழே போகணுமா, ஆமாம் கீழே போகணும், எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்டார். அது ஏன் கேட்டார்னு தெரியல, ஏறி வந்துடலான்னு நினச்சாரோ என்னமோ தெரியாது. அது போயிட்டே இருக்குங்க, அப்புறம் போய்கிட்டே இருக்கும், அப்புறம் போய்கிட்டே இருக்கும், அப்புறங்க நீங்கள் இதை உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க, போய்கிட்டே இருக்கணும். எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பாதாளம் எவ்வளோ ஆழம்னு சொல்ல முடியுமா? திருப்தி அடையாத ஒன்று. அந்த மாதிரி தான் கண்களின் இச்சை. பார்க்க 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 அதில் அவன் எப்படி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் 10 செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் வர்றதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி த்ரெட்ஸ்ன்னு சொல்கிறான். அதை அவன் அப்படி பண்ணி வச்சுருக்கான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்கள் ஒன்று பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆகிடும் அதில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் உனக்கு தேவையா, இதெல்லாம் வச்சுக்கோன்னு வரிசையாக அனுப்போம். அடுத்தது நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது அதெல்லாம் வரும். ஆனால் கண்கள் திருப்தியாச்சா? இல்லை. மனசு திருப்தியாச்சா? இல்லை. மாம்சம் திருப்தியாச்சா? இல்லை. உலகம். அப்போது இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த காலத்துலங்க நம்ம பரிசுத்தமாகிறது? இன்றைக்கி அசுத்தத்திற்கான காரியம் தான் நிறையா இருக்குது பைபிளில். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் அசுத்தமாக ஆயிடணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆகிடலாம். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போகக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு வழி விலகி போகக்கூடாது. உலகத்தோட உலகமாக போயிடக்கூடாது. உலகத்தாரோட உலகத்தாரமாக போயிடக்கூடாது. அங்கே கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போகுது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஐடென்டிட்டி இல்லாமல் போகுது. என்னுடைய ரட்சிப்புக்கும் ஐடென்டிட்டி இல்லாமல் போகுது. ஆண்டவர் மீது நான் வைத்த அன்புக்கு ஐடென்டிட்டி இல்லாமல் போகுது. சரி வா, நீயும் வா, நானும் வா, 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு எண்ணம். உலகத்தோட உலகமாக நம்ம போகவே கூடாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட எடுத்துட்டார் கர்த்தர், நம்மளை பிரிச்சிட்டார். இதெல்லாம் இனி உனக்கு வேண்டாம், இதில் போய் நீ சிக்கி தவிக்காத, திரும்பியும் வந்துரு. கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பேசுகிறார்.
அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அது ஹை காலிங் என்று சொல்லுகிறோம். நமக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? என் கிறிஸ்துவுக்கு சொந்தம். என் ஆண்டவருக்கு நான் சொந்தங்க. நான் ஆண்டவருக்கு சொந்தம். அப்படி பைபிளில் வசனம் இருக்கா? இருக்குது. வாங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். அல்லேலூயா. நான் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். இப்போ நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மந்திரியாக இருக்கார், இல்லை ஒரு பெரிய போலீஸ் அஃபீஷியலாக இருக்கார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கான்னு வைங்க. சும்மா ரோட்டில் போகிறவனு கூட தட்டி சொல்லுவோம், அவர் தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரியுங்க. அவர் யார் தெரியுமா? என் மாமா. அதில் என்ன இருக்குது அங்கே? அவர் மாமா வந்தால் நம்மளுக்கு என்ன? அவனுக்கு என்ன? அவர் மாமான்றதுனால நமக்கு எதனா பண்ணிடுறாரா? இல்லை. ஆனால் அந்த உறவை என்ன செய்கிறோம்? நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம், மற்றவங்க கிட்ட சொல்லி அதை உறுதிப்படுத்திக்கிறோம். அவர் நம்ம மூஞ்ச கூட பார்க்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அவர் யார் தெரியுமா? அவர் என்னுடைய சித்தப்பா, அவர் என்னுடைய மாமா, அவர் என்னுடைய அண்ணன். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒரு பெரிய பதவியில் இருக்கார், அவருக்கு நான் சொந்தம்னு சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்குது? அதில் ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லுவதில் என்றைக்காவது நாம் பெருமைப்பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. அண்டசராஸ்திரத்தின் அதிபதி, எல்லாவற்றையும் உருவாக்கி நாமம் தரித்தவர். அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அந்த மாசம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. இந்த உலகத்திற்குள் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. என்னையும் பிரகாசிச்சார். இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனோ தெரியாது. இன்னைக்கு உயிரோட இருப்பேனோ கூட நிச்சயம் இல்லை. எனக்குள்ளே வந்து என்னை பிரகாசிப்பித்தார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். ஒரு வைராக்கியம். எனக்காக, என் ஆண்டவருக்காக நிற்பேன் நான். எனக்காக அவர் அங்கே நின்னாரே. கல்வாரி சிலுவையில் போய் சும்மா போய் பார்த்துட்டு வந்தாரா? சிலுவையை தொட்டுட்டு வந்தாரா? அந்த சிலுவையை தூக்கிட்டு போய் அந்த சிலுவையில் அவர் அடைச்சாங்க. நான் அவருக்காக நிற்பேன், வைராக்கியம் நிற்பேன், அவருடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டேன், அவருக்காக நிற்பேன். ஆமென். அவரை கவனித்து பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். தேவன் பேசுகிறார். 7வது வசனம், 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்துவோ, எல்லாம் வச்சுருக்கீங்களா? தொண்டை நாக்கு எல்லாம் கொண்டாந்துருக்கீங்க தானே? இல்லை, மறந்துட்டு வந்துட்டீங்களோன்னு நினச்சி. என்ன சத்தமே இல்லை, அதனால் வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு, என்னாச்சு? 3வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம். நான் தான் வந்துட்டேனே. நான் எபிரேயருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. இன்னும் நீங்கள் கொரிந்தியர்லேயே இருந்தா எப்படி? அதுதான் என் சத்தத்தையே காணோன்னு பார்த்தேன். சரி, நான் எபிரேயருக்கு வந்துட்டேன், அப்போவே வந்துட்டேன். அதனால தான் உங்களை ஒரு புக் மார்க் அங்கே வைக்க சொன்னேன். ஓகே, ரைட், சாரி. வாசிப்போம் திரும்பி. எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம்.
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். அதுதான் இவர்கிட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு கடவுளை பார்க்கறதுக்கு, தரிசிக்கிறதுக்கு மலைக்கு போகிறாங்க, தூரத்துக்கு போகிறாங்க, எங்கேயோ பார்க்குறாங்க, ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க, ஒரு பொம்மையை பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? நீ எங்கேயும் போகாத, நான் உனக்குள்ளே வந்து வாசம் செய்கிறேன். நீயே வீடு, நீங்களே அந்த ஆலயம். 2 இடத்துல சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, 6வது அதிகாரத்தில் சொல்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? நீங்களே அந்த ஆலயம். நாம் அவருடைய வீடாக இருப்போம். அதைத்தான் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் யார்? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவ ஆலயம். வெறும் ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவ ஆலயம். அப்போ அந்த தேவாலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆலயத்தின் பிரமாணம் என்ன? பரிசுத்தம். ஆமீன். இப்போது அங்கேருந்து நம்ம எங்கே வரோம்னா, ஆண்டவர் பேசுகிறார். எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க. 7வது வசனத்தில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் பேசினார்னா தயவுசெய்து அதை கேட்டு கீழ்ப்படிங்க அப்படின்றத அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் அப்படியே வாசிப்போம். நம்ம அதில் 13வது வசனம், 13, 14, 15 வாசிப்போம். 15 வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுகிற நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஏன்னா அவங்கெல்லாம் எங்கே விழுந்தாங்க? அவங்க 17வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்தவர்கள், அந்த கீழ்ப்படியாமல் போனவர்கள், அவருடைய சரீரங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று. நித்திய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்கலை. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டும் அவர்கள் அவங்க உள்ள பிரவேசிக்கலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை வந்து கடைசி 2 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 4வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அந்த அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம், எச்சரிக்கையாயிருக்க கடவோம், ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். கர்த்தர் சொல்றார், பயந்திருக்க கடவோம். ஏன்? நான் செய்கிற ஒரு தப்புனால நான் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போகக்கூடாது. இவ்வளோ பைபிள் வாசித்து, இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ ஆவியில் நிரம்பி, அபிஷேகம் பார்த்து, ஞானஸ்தானம் எடுத்து, கோயிலை கனம் பண்ணி, காணிக்கைகளை கொடுத்து, தசம பாகத்தை கொடுத்து, இவ்வளவும் பண்ண பிறகு கடைசியில் அங்கே உள்ள நுழையிலன்னா, பிரவேசிக்க முடியாமல் போச்சுன்னா கலோசல் லாஸ்ட், கம்ப்ளீட் லாஸ். என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனப்படியால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். 2வது வசனம், 3வது வசனம் வாசிப்போம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். அன்றியும் 5வது வசனம், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதை பிரவேசியாமல் போனபடினாலும். 7வது வசனம் நல்ல வைராக்கியமாக வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்று நான் சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ 9வது வசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டார். ஆமென். அப்புறம்
கடைசி 2 வசனம் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் எந்த சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கணும். துணிகரமாக அல்ல, துணிகரமாக பிரவேசிப்போன்னு சொல்லலை, தைரியமாய். என்ன தைரியம் தெரியுமா? என் பாவங்களுக்காக அவர் எல்லா பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இப்போ என் பாவத்தை நினச்சி, என் மன்னிக்கப்பட்ட பாவத்தை நினச்சி நான் பயப்பட வேண்டிய அவசியம். தைரியமாய் நான் கிருபாசன தண்டையிலே இரத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு நான் இருக்கலாம். சிந்தப்பட்ட ரத்தம், அழகான ஒரு பாட்டு பாடினாங்க, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. இந்த செய்திக்கு அப்புறம் அதை பாடுறதுக்கு ஆயத்தம் பாருங்க. யூத் டீம் ரெடியாக இருங்க. அவருடைய பரிசுத்த ரத்தம், என் பாவங்களை கழுவின பரிசுத்த ரத்தம், என்னை சுத்திகரித்த பரிசுத்த ரத்தம், எனக்கு வாழ்வளித்த பரிசுத்த ரத்தம், இன்னும் என்னை நம்பிக்கையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ரத்தம், என்னை முத்திரிக்கிற பரிசுத்த ரத்தம், ஆபத்து நாசமோசங்களுக்கு என்னை விலக்கி காக்கிற பரிசுத்த ரத்தம், வன்கண்கள் பொறாமின் கண்கள் எரிச்சலின் ஆவைகளுக்கு என்னை விலக்கி காக்கிற பரிசுத்த ரத்தம், என்னை திருக்குமாரனுடைய பிள்ளையாய் மீண்டும் என்னை புதுப்பிக்கிற உயிர்ப்பிக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தம். ஒன்பதாவது அதிகாரம் 12வது வசனம் 11 வாசிப்போம். 9:11 எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. 14வது வசனம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமேன். செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமேன். இந்த இரத்தத்தை குறித்து மோசே சொன்னது என்னன்னாக்கா, ஆரோன் சொன்னது என்னன்னாக்கா, பிரதான ஆசாரியன் சொன்னது என்னன்னாக்கா, 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம். கரங்களை பற்றி சொல்லுவோம். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை உருவாக்கி என்னை ஆளாக்கி எனக்கு வாழ்வு தந்து இன்னும் நம்பிக்கையினால் என்னை நிரப்பி இருக்கிற அந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த ரத்தத்தில் நான் முத்திரிக்கப்பட்டவனாய் கடைசி வரைக்கும் நான் காணப்பட வேண்டும். அந்த இரத்தத்தினாலே நான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எப்படி பிரதான ஆசாரியன் பிரவேசித்தானோ அதை போல உன்னதத்தின் மேன்மைக்குள்ள நான் பிரவேசிப்பதற்கு அந்த பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையை நான் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேன்? பிடித்துக்கொள்வேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். அந்த 9வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவும் 9வது அதிகாரம் கடைசி வசனம் 29வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. அவர் தரிசனமாகும் போது நான் அங்கே போய் நிற்கணும், இல்லை முழங்கால் படியிடணும், இல்லை கீழே விழுந்தவர் என்ன வணங்கணும். நான் நிற்கணும் அங்கே. ஆண்டவரே இதை நான் நிற்கிறேன், ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன். ஓடி போய் ஒளிஞ்சிக்கக்கூடாது. ஏவாளும் ஆதாமும் ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிக்கக்கூடாது. இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்றால் எவ்வளோ அழகான வசனம் தெரியுமா? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை என் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் தரிசனமாகும் போது அவருடைய முகத்தை நான் பார்க்கணும். எனக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இப்படி வந்தார்னா, அப்படி தரிசனமானார்னா நம்ம எப்படி அவரை வரவேற்போம்? என்ன அவர்கிட்ட நம்ம பேசுவோம்? திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கிற ரூமில் ஆண்டவர் உள்ளே வந்தாருனாக்கா நீங்கள் அவரை என்ன பண்ணுவீங்க? எப்படி பேசுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட?
என்னைக்காவது அது மனசில் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவரும் முகமுகமாக அவரை நான் தரிசித்தா நான் என்ன சொல்லுவேன்? தானியேலுடைய முழங்கால்கள் நடுங்கினது. முடியல, அவரால் நிற்க முடியல. நமக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் வரும், என்னென்ன உணர்வுகள் வரும், எப்படி அவரை நம்ம பார்ப்போம், என்ன சொல்லுவோம்? ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே எனக்கு வசனம் சொல்ல வசனம் வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டுமா? முடியல என்னால். ஒரே ஒரு வசனம், அந்த 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது வசனம், 20வது வசனம் மட்டும் வாசித்துருங்க. 10வது அதிகாரம், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 12வது வசனத்தில், இந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். 4 விஷயம் சொல்றாரு. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு வைராக்கியம் உள்ளவர்களாயிருங்க. நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? என் இயேசுவுக்கு சொந்தம். என்னை ரட்சித்த என் இயேசுவுக்கு சொந்தம். என் பாவங்களை மன்னித்த இயேசுவுக்கு நான் சொந்தம். அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் பண்ணுறதுக்கு எங்கேயும் வெட்கப்படாதீங்க. நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை. இந்த உலகத்தோடைய மற்ற காரியங்களுடைய நான் ஒரு நாளும் ஒருமனப்பட்டு சமரசப்பட்டு போக மாட்டேன். என்றைக்கு அந்த வைராக்கியத்தோடு நம்ம நிற்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர்த்தி என்னையால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். வர்ஷிப் டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது தேவன் என்னோடு பேசினார். நிறைய விஷயம் பேசினார். தேவன் அழைத்த அந்த அழைப்பை, பரம அழைப்பை காத்துக்கொள்வோம். தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பை காத்துக்கொள்வோம். தேவன் அழைத்த பரம அழைப்பை காத்துக்கொண்டு அந்த அழைப்பில் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையில் நிலைத்திருக்கும் போது கண்டிப்பா தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வல்லமைப்படுத்துவார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் பரிசுத்த சகோதரரை, மகா பெரிய அப்போஸ்தலர், மகா பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். சேர்ந்து பாடுவோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, பெற்ற ரத்தமே, எழுந்து நின்று பாடுவோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இன்னும் ஒரு முறை. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கேட்ட சத்திய
சத்தியத்தின் அடிப்படையிலே ரெவரண்ட் ஜெஃப்ரி அவர்கள் முன்பாக வந்து முடிவு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இதை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதும் இதே சிந்தை உழவுகளாய் நம் தகுதியை நம்பி அல்ல, அவருடைய கிருபையை நம்பி கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நேரத்திலும் திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாக நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏற்கனவே நாம் ஆயத்தத்தோடு கூட இந்த இடத்திற்கு நாம் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். தேவனே, என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே நாம் மறுபடியும் செய்கிற பாவங்கள், என்னால் இந்த பாவத்தை எனக்கு விட முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை மனதிலே நாம் நினைத்து கொண்டிருந்தால் எதையும் விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர். நாம் மாம்சத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவினாலே அவர் கன்னிமரியாளிடத்திலே உட்பவித்து பிறந்தவராய் அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனண்டைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தின் மேல் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை இருந்தால்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். நமக்கு தேவையானது சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி. இப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவனே எனக்கு கொடுத்துடலாமப்பா என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியும். அதை அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதை போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்காது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த புது மாதத்திலே தகப்பனை இன்னும் ஒருபடி அதிகமாய் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை புரிந்து கொள்ள வேண்டும், உம்மோடு நெருங்கி நான் ஜீவிக்க வேண்டும், அதிகமாய் உம்மோடு பேச வேண்டும். உம்மோடு செலவிடும் நேரங்கள் எல்லாம் மிக சிறப்பான நேரங்கள் என்னோட வாழ்க்கையிலே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க உதவி செய்யலாம், அதில் திளைக்க உதவி செய்தலும். வெறும் கிரியையிலே மாத்திரமல்ல, நான் உள்ளான மனிதனின் பலப்பட்டு நான் அதிலே திளைக்கத்தக்கதான கிருபை நீர் எனக்கு கொடுக்க வேண்டுமாய் நான் கேட்கிறேன் என்று முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்போம். அப்பொழுதுதான் நீர் எங்களை மன்னிக்கிறீர் என்று உணர்ந்து தகப்பனே நாங்கள் எல்லாரையும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். எங்களை பலப்படுத்த உடைய இரத்தத்திற்காக நன்றி. காயப்பட்ட உடைய சரீரத்திற்காக நன்றி. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்முடைய இரத்தத்தால் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஆகவே தகப்பனே, ஜெயம் கொடுக்கும் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்திலே நன்றி உணர்வோடு கூட இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். முற்றிலுமாய் நாம் ஆயத்தப்படுத்தி அஜாக்கிரதையாய் நாம் எடுக்காதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் எடுக்கத்தக்கதான கிருபையை தேவன் தாமே நமக்கு கொடுப்பாராக. ஆமென். வெட்கப்பட்ட அவருடைய பரிசுத்த சரீரம், ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த மாம்சம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக வெட்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்று
ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமும் அவரை நினைவு கூறும்படியாக இதை பானம் பண்ண கடவோம். முதலாவது சகோதரர்கள் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு சகோதரிகள் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். இப்பொழுதும் அவருடைய பரிசுத்த மாம்சத்தை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கிருபையினாலே ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழும்படி, அவருடைய நாமத்துக்கு வைராக்கியமாய் நிற்கும்படி, அவருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழ, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க, பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும்படிக்கு தேவ சன்னிதானத்தில் ஜீவ பலியாய் நம்மை கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர், பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள், தூரத்திலே இருக்கிறவர்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.